ஹாய் ஆல் இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் vlog பார்க்கலாம். இன்னைக்கு காலையிலேயே நல்ல சூரியன்லாம் வந்திருந்துச்சு. 2 நாளா பார்த்தீங்கன்னா, நல்ல மழை அதோட நல்ல குளிராவும் இருந்துட்டு இருந்தது. 2 நாள் கழிச்சு இந்த அளவுக்கு நல்ல வெயில் அடிச்சதுனால பால்கனி டோரை ஓப்பன் பண்ணி நாங்க வெளியில நின்னுட்டு இருந்தோம். குழந்தைங்க சும்மா விளையாண்டுட்டு இருந்தாங்க. இந்த புல்லு கட் பண்ணலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு டிசைட் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஹவுஸ் ஓனர் ஒரு ட்ரிம் பண்ணுற மிஷின் கொடுக்குறேன்னாரு. பட் ஆனால் அது ஒர்க் ஆகலை. இப்போ நாங்களே ஒன்று வாங்கியிருக்கோம். அதுக்கு தான் இந்த ரோப் மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவுமே வந்துருச்சு. ஸோ அதையுமே போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலான்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சைட் பை எல்லா வேலையும் பார்க்கணும் இல்லையா? சமைக்கணும், துணி துவைக்கணும், வெயில் அடித்தா துணி கண்டிப்பாக துவைக்கணும்னு வாஷிங் மிஷினில் ஒரு பக்கம் போட்டு விட்டுட்டு இன்றைக்கி நான் தலப்பாக்கட்டி ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறேன். சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணி. இதிலே உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதோட மசாலா பார்த்திங்கன்னா, நான் வீட்டிலேயே அரைச்ச மசாலா தான். ஏன்னா இங்கே ஊருக்கு வந்தப்போ பிரியாணி மசாலாலாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதெல்லாம் தீர்ந்துருச்சு. ஸோ இப்போ நான் வீட்டிலேயே மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். அதை இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம எப்பவும் போல் எண்ணெய் ஊற்றி ஹோல் ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு நீங்கள் ஒரு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இதோடய கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். இது வதங்குற கேப்பில் பார்த்திங்கன்னா, சிக்கனை நான் கட் பண்ணி கழுவி வச்சுக்கிட்டேன். சிக்கனுமே நம்ம ஒரு மசாலா மாதிரி போட்டு ஊற வச்சோன்னா அது கொஞ்சம் இன்னும் மசாலா உள்ளே இறங்கி நமக்கு சாப்பிடும்போது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் எப்போவுமே சிக்கன் எந்த ரெசிபி பண்ணாலுமே கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிக்கனோட சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அப்படியே இந்த சைடு புல்லெல்லாம் பாருங்கள், பாதி தூரம் வெட்டியாச்சு. ஹஸ்பண்ட் தான் ஹெல்ப் பண்ணார். பாதி தூரம் வெட்டிட்டு அப்படியே நாங்கள் கொஞ்ச நேரம் இந்த பக்கமும் விளையாண்டுட்டு இருந்தாங்க குழந்தைங்க. நாங்கள் அப்படியே வீட்டு வேலையும் பார்த்துட்ருந்தேன். இது ஃபிக்ஸ் பண்ணி இது பாதி தான் வெட்ட முடிஞ்சிச்சு. மேக்ஸிமம் இது வெட்டுறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகிட்டுருக்கு. ஏன்னா பார்க்க தான் கொஞ்சமான இடத்துல இருக்காமல் இருக்குது. புல்லெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு. ஸோ அந்த வேலையை அவர் பார்த்துட்டு இருந்தார். நான் இங்கே சிக்கனுக்கு ஒரு மசாலா மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். தயிர் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் தயிர் ஆட் பண்ணி எது பண்ணாலுமே உங்களுக்கு அது சாஃப்ட்னஸ் கொடுத்துரும் சிக்கனு. இந்த சக்கை மாதிரிலாம் இருக்காது. ரெட் சில்லி பவுட்ரு, தயிர், உப்பு இது அவ்வளோதான். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சு வச்சு அப்படியே ஓரமாக வச்சுருங்க. அது நீங்கள் அரிசி எவ்வளோ நேரம் ஊற வைப்பீங்களோ அந்த அளவுக்கு ஊறினாலே போதும். இது அரிசி நான் இன்றைக்கி 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். சீரக சம்பா அரிசி. உங்களுக்கு 2 கிளாஸ் அரிசினா ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். அதுவே கரெக்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா, நான் தக்காளி போட்டு வதக்கியிருக்கேன். தக்காளியுமே நல்லா வதங்கி வரட்டும். இதோட ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ பச்சை மிளகாய் வேணுமோ அதை நீங்கள் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கடுத்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையுமே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நான் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி தான் யூஸ் பண்ணுவேன். அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிப்பேன். அதுதான் எனக்கு பிடிக்கும். நான் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். அது டேஸ்ட்டு இருக்கோ இல்லையோ எனக்கு என்னமோ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சா தான் நல்லாயிருக்கும்னு தோணுது. இதோட நம்ம எப்பவும் போல் புதினா இலை, மல்லித்தலை கொஞ்சமாக போட்டு நம்ம நல்லா வதக்கி வச்சுக்கிட்டு இது ஒரு பக்கம் வதங்கிட்டு இருக்கட்டும். நான் இன்னொரு சிக்கன் ஃப்ரையும் பண்ணிகிட்டு இருந்தேன். அதையுமே ஒரு சைடில் பண்ணிகிட்டு இருந்ததுனால உங்களுக்கு காமிக்க முடியல. நான் அது வேறு வீடியோ எடுத்திருக்கேன். பிரியாணிலாம் எனக்கு எப்படி பண்ண தெரியும் அப்படின்னா, எங்கள் அம்மா பண்ணுவாங்க நல்லா பிரியாணி. எங்கள் அம்மா எப்போவுமே நல்லா சமைப்பாங்க. அதனால் அவங்கக்கிட்டேருந்து எனக்கு நிறைய கற்றுக்கணும் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அதாவது சமைக்கிறதுல எல்லாருக்குமே நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் எனக்கு உண்மையிலேயே நல்ல இன்ட்ரெஸ்ட். நல்லா சமைச்சு கொடுத்தா அவங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்களாவே எனக்கு போதும். அதுதான் நான் எதிர்பார்ப்பேன். அதேமாரி நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லைன்னு சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிவிடுவேன். இதோட நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் நான் காஷ்மீரி சில்லி பவுட்ரு தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் அதை யூஸ் பண்ண உங்களுக்கு காரம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட நான் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். இது தலப்பாக்கட்டி ஸ்டைல் பிரியாணி மாதிரி தான் வரும். வாசனை எல்லாமே நல்லாயிருக்கும். அதுக்கு நார்மல் பிரியாணி பண்ணுறோன்னாலும் நான் இதே மசாலா யூஸ் பண்ணாலும் ஆனால் டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா அரிசியில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா இல்லை என்னன்னு தெரில. நான் ஒரே மசாலா தான் 2த்துக்குமே போடுறேன். ஆனால் இது சாப்பிடும்போது எனக்கு அந்த தலப்பாக்கட்டி ஸ்டைல் அந்த ஒரு டேஸ்ட் எனக்கு தெரியும். அது ஏன்னு தெரியல. இதோட நம்ம கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்படியே மூடி வச்சுருங்க. அது சாம வேகட்டும். வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம சிக்கன் ஆட் பண்ணணும். சிக்கன் ஆல்ரெடி கொஞ்சம் மசாலாலாம் போட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 2 கிளாஸ் அரிசிக்கான மசாலா தான் சேர்த்து போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். கொஞ்சமாக எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான்
சிக்கன் அப்படியே போட்டுக்க போகிறேன். சிக்கன் போட்டு சிக்கன் கொஞ்சம் தண்ணி விடும். அது வரைக்கும் நம்ம வந்து வேக விடணும். எல்லாருக்குமே அதே ப்ரொசீஜர் தான். நம்ம எப்போவுமே பண்ணுற ப்ரொசீஜர் தான். இதில என்னென்னா, நான் எப்போவுமே வந்து குக்கர் விசில் வைக்க மாட்டேன் பிரியாணிக்கு. நான் எப்போவுமே தம் தான் போடுவேன். எனக்கு குக்கரில் பண்ணா வந்து லைட்டாக குழஞ்சிட்றா மாரி ஃபீலாக இருக்கும். நீங்கள் எப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு. நான் அதனால் எப்போவுமே தம் போட்டுருவேன். இது நல்லா வதங்கட்டும். மூடி வச்சு நல்லா வதக்கினீங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து 5 ஆர் 10 மினிட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு தண்ணி விட்டு நல்லா சிக்கன் வந்து உங்களுக்கு வதங்கி வந்துடும். உங்களுக்கு ரொம்ப மஞ்சளாக தெரியிற மாரி இருக்கும். ஏன்னா இங்கே லைட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே மேக்ஸிமம் வந்து கிச்சனில் ரூம்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லோ லைட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊரில் மஞ்சள் பல்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு வந்து கலரு எனக்கு கேமரா இல்லாமல் நேரில் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் கலரில் தெரியுது. இது அப்படியே மூடி வேகட்டும். இங்கே பாருங்கள், லைட்டாக தண்ணி விட்டுருச்சு. கொஞ்சம் ஆஃப் குக் வெந்தாவே போதும். வந்து உங்களுக்கு சிக்கன் வந்து பாதி வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 கிளாஸ் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து நீங்கள் 1 1/2 கிளாஸ் தண்ணி வைங்க, போதும், கரெக்டாக இருக்கும். நான் வந்து மொத்தமாக அளந்து இதில் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். ஊற்றிட்டு தண்ணி வந்து கொதிக்கணும். தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்த பிறகு நீங்கள் வந்து அரிசியை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க, தண்ணி இல்லாமல். அதுதான், தண்ணி வந்து நம்ம கரெக்டாக ஊற்றிட்டு அரிசியை வந்து தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கிட்டாவே வந்து பர்ஃபெக்டான பிரியாணி வந்துடும். ஊற வச்ச அரிசியை போட்டுக்கலாம். நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சாதம் வடிக்கிறதுக்கெலாம் ஒரு பிளேட் வச்சு வடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இது அரிசியை போட்டு இப்போ பார்த்துங்க, இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம தம் போடுறதுக்கான ஸ்டேஜு. அரிசியை நல்லா கிண்டி விட்டிங்கன்னா நல்லா தண்ணியெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து வந்துடும். இதுக்கு மேலெலாம் உப்பெல்லாம் நம்ம போட முடியாது. நீங்கள் தண்ணி ஊற்றின பிறகு உப்பு செக் பண்ணுறது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து ஒரு ஸ்டேஜ் வந்து கரிச்சு வரணும். அதாவது நல்லா கரிக்கணும் உப்பு. அப்போ தான் வந்து கரெக்டான பிரியாணிக்கு உப்பு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இல்லாட்டினா பார்த்திங்கன்னா, உப்பு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாப்பாடெலாம் வெந்து வந்த பிறகு உப்பு கம்மியாக இருக்கிற மாரி நமக்கு தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா தம் போட்டுடலாம். இப்போ ஓரமாக எடுத்து வச்சுட்டு நான் தோசைக்கல்லை வச்சுக்கிறேன். இதை வந்து நான் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நான் அப்படியே வந்து மீடியமில் வச்சு சூடு பண்ணிக்க போகிறேன். அதுக்கடுத்து இதை வந்து நான் தோசைக்கல்லில் வந்து நான் பிரியாணியை தூக்கி வைக்க போகிறேன்.
அவ்வளோதான் தம் வச்சாச்சு. அதுலேயே நீங்கள் கொஞ்சம் நெய் மேலே போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மல்லித்தழை எல்லாமே நறுக்கி போட்டாச்சு. இது அப்படியே வந்து நீங்கள் விட்டுருங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள் பர்ஃபெக்டான பிரியாணி ரெடி ஆயிருச்சு. பொல பொலன்னு இருந்தது. சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா நார்மலாக நமக்கு தலப்பாக்கட்டி ஸ்டைலில் பிரியாணி சாப்பிடுவோம் இல்லையா, கடையில் போயிட்டு அந்தமாரி ஒரு டேஸ்ட் இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க இப்படி இருக்கும். அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். உடனே ஓப்பன் பண்ணாமல் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அகைன் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள் கரெக்டாக வெந்து உதிரி உதிரியாக இருந்துச்சு சாப்பாடு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சாப்பிட்டுட்டு குழந்தைங்களுக்கு சும்மா அந்த மேங்கோ ஜூஸ் கொடுத்தேன். அந்த மேங்கோ ஃப்ளேவர் வந்து விவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அது கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் வந்து மாறி மாறி புல்லெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்ட ஆரம்பித்தோம். குழந்தைங்க இந்த டைனோசர் படம் பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4:30 மணிக்கே நல்ல வெயில் இருந்துட்டு இருந்துச்சு. சரி பக்கத்தில் வந்து ஒரு ஃபன் ஃபேர்ன்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரி போட்டிருந்தாங்க. இங்கே நம்ம ஊர்லெலாம் ராட்டினம் இதெல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, இந்த கோயில் கொடையிலெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். இது சம்மர் டயத்தில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸ்கூல் பக்கத்துலேயே போட்டிருந்தாங்க, பாப்பா ஸ்கூல் பக்கத்துலேயே. ஸோ அதனால் அங்கே போகலாம் அப்படின்னு தான் டிசைட் பண்ணிவிட்டு சரி இந்த கொஞ்சம் பாதி புள்ளியும் வெட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னு இருந்தோம். இவங்கக்கிட்ட சொல்லலை குழந்தைங்கள்ட்ட. சரி சொல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு விளையாட போகலான்ட்டு கூட்டிகிட்டு போயிருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து நமக்கு டோக்கன் மாதிரி கொடுத்துருவாங்க. ஒரு டோக்கன் வந்து 1 பவுண்டு. நம்ம வந்து ஒரு 10 டோக்கன் கிட்ட வாங்கினா 10 பவுண்ட் ஆகும். அதே நம்ம சிங்கிளாக எடுத்தோம்னா 1.25 பவுண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து 10 பவுண்ட் கிட்ட 10 டிக்கெட்ஸ் வாங்கியிருந்தோம் 2 செட்டாக. ஏன்னா வந்து நம்ம ஒரு ரைடு போகணுன்னாவே ஒரு 4 டிக்கெட் கிட்ட கேட்பாங்க. அதாவது 4 டோக்கன் கிட்ட. அப்படிங்கும்போது நம்ம ஒரு 2 குழந்தைங்களும் போகணும் இல்லையா, அதனால் நாங்கள் வந்து 2 டோக்கன் செட்டாக ஆளுக்கு ஒரு 10 டிக்கெட்டாக எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு நாங்கள் கார் ரைடு தான் போயிருந்தோம். இந்த ரைடில் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இது நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். லாஸ்ட் டைம் கூட நாங்கள் ஒரு இடத்துக்கு போனப்போ கூட அங்கே போகல நான். ஏன்னா விமான் அலோவ் பண்ணல. இங்கேயுமே விமான் அலோவ் பண்ணல. நானும் நிலாவும் போயிருந்தோம். நல்லா இருந்துச்சு. புது அனுபவமாக இருந்தது. கார் வந்து நம்ம ஓட்ட தெரிஞ்சாலும் இங்கே மோதுறது பார்த்திங்கன்னா நல்லா மோதிக்கிட்டே இருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணோம். விவானை இதில் மட்டும்தான் அலோவ் பண்ணியிருந்தாங்க. அவன் இதை ரொம்ப என்ஜாய் பண்ணான். ஆனால் அவனுக்கு எல்லா ரைட்லேயுமே போகணும்னு ஆசை. பட் ஆனால் அவனை வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 2-3 ரைடில் மட்டும்தான் அலோவ் பண்ணாங்க. அவர் ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு இருந்தார் காரு.
இந்த டக் கேம்லாம் வச்சுருந்தாங்க. டக்கில் வந்து தண்ணியில் போயிட்டுருக்க டக்கை வந்து 4 நம்ம பிடிச்சோன்னா நமக்கு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியும். இந்த ரைடை பாருங்களேன். இந்த ரைடு வந்து அப்படியே இந்த பக்கம் போகும்போது அப்படியே டேர்ன் ஆகுது. அப்படி பார்க்கையிலே வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இந்த ரைடெல்லாம் ஒத்துக்கவே ஒத்துக்காது. அப்புறம் இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஸ்பேஸ் வாக்குன்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. நிலா போய் பார்த்துட்டு வந்தா, அவள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன்னு சொன்னா. அதுக்கடுத்து இங்கே பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா, இந்த கன் ஷூட் இந்த நம்ம ஊர்லலாம் அந்த கன் ஷூட் பண்ணால் வந்து இப்போ பொம்மைலாம் ப்ரைஸ் கொடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஒரு 4 கன் வந்து நம்ம ஷூட் பண்ணோம்னா, அதுக்கப்புறம் வந்து இந்த பால் வச்சு ஒரு இதை வந்து நம்ம தட்டி விடணும். தட்டி விட்ட பிறகு பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு சின்ன பொம்மை தான் கொடுக்குறாங்க. ஆனால் பெரிய பெரிய பொம்மையெல்லாம் வச்சு இருக்காங்க. ஆனால் சின்ன சின்ன பொம்மை தான் கொடுத்தாங்க ப்ரைஸாக. அப்புறமா பார்த்திங்கன்னா, நாங்கள் இந்த இதில தான் விவான் அலோவ் பண்ணியிருந்தாங்க. கொஞ்ச நேரம் மழை இருந்ததுனால நாங்கள் ஓரமா நின்னுட்டு, விவானையும், நிலாவையும் வந்து இதில விளையாட விட்டுருந்தோம். அவங்க நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பும்போதுமே பார்த்திங்கன்னா, லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஆனால் பாதி தூரம் நடக்கும்போதே திருப்பி சூரியன் வர ஆரம்பிச்சிருச்சு. அங்கே பாருங்கள். நல்லா இருந்தது. அப்படியே போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் போகும்போதே மணி பார்த்திங்கன்னா 8 மணி. ஆனால் நல்லா பாருங்கள் சன்லைட் இருக்குது. இதனால வந்து எங்களுக்கு லேட்டாக தான் நாங்கள் எப்போவுமே தூங்குகிறோம். ஏன்னா 9 மணி வரையுமே நமக்கு இங்கே சன்லைட் பார்க்குறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் எல்லா ப்ராசஸுமே நமக்கு போயிட்டுருக்கு. சரி, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.